நேற்று சட்டசபையில் என்ன நடந்ததோ அதே தான் 2023 நடந்தது. 2023 நடந்தால் அப்போ 13ஆம் தேதி போகின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணான் அந்த ஆள். அப்போ நான் அதே மாதிரி தான் பேசினேன். இதே மாதிரின்னு கேட்காத, நான் அதே மாதிரி தான் பேசினேன். உடனே கவர்னர் மாளிகையிலேருந்து கம்ப்ளைண்ட் என் மேலே. பிடிக்கிறதா பிடிக்காததா போலீஸு. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த வருஷம் எனக்கு போயும் இல்லை, பொங்கலும் இல்லை, காணும் பொங்கலும் இல்லை, சேசிங் தான் முடிஞ்சுது. சரி, போன வருஷம் திருந்துவான்னு பார்த்தேன், திருந்தலை. இப்போ இந்த வருஷம் திருந்துவான்னு பார்க்குறேன், திருந்தலை. நான் என்ன கேட்குறேன், நீ குடிக்கிற தண்ணி தமிழ்நாட்டோட தண்ணி, நீ உள்ளே வாங்குறல்ல, வெளியே விட்டு உள்ளே வாங்குறல்ல மூச்சு காற்று, அது எங்கே காற்று? உன் வண்டி போடுதில்ல காரு, அதுக்கு டீசல் போடுறது என் அக்கா தங்கச்சி வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் இவங்க தர வரி பணத்தில் தான் அவனுக்கு பெட்ரோலும் டீசலும் போடுறோம் இல்லையா? திங்கிற சோறு இல்லை, திங்கிற சோறு மானங்கட்டங்க ஒக்கால ஓழி. திங்கிற சோறு இல்லைங்க, திங்கிற சோறு. ஒரு வாரம் பட்டி கிடந்தா செத்து போயிடுவ. உனக்கு சோறு போடுற நாடு இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்தை பாடும்போது எழுந்து போகிறாரு தான் நீ இருந்தா என்ன போனா என்ன? எங்களுக்கு எத்தனை வருஷம்டா வச்சுட்டு எங்களை வெறுப்பேற்றுவீங்க? அறிவு வேணா? படிச்சிருக்கீங்கல்ல? சின்ன குழந்தை கூட முன்னாடிலாம் அந்த காலத்துல நான் படம் பார்க்கும்போது படம் முடிஞ்ச உடனே தான் தேசிய கீதம் போடுவான், தெரியுமா இல்லையா உங்களுக்கு? எங்க அப்பா எந்திரிச்சு நிப்பான் பாரு. எங்க அப்பா விறப்புல 75 வயசுல அப்படி விறப்பா வச்சுட்டு நிற்பான். ஏண்டா, எங்க தாத்தங்காலத்திலேருந்து நிகழ்ச்சி முடிஞ்சாதான்டா தேசிய கீதம், ஸ்டார்ட் பண்ணா தமிழ்தாய் வாழ்த்து. இதை காலங்காலமா நாங்க கடைபிடிக்கிறோம். அதை நீ மாத்துனா, நீங்க அடிக்கடிக்கு மாத்துற ஆளு, நீங்க மாத்திக்கு பிறந்த மாத்தி நீங்க மாத்தலாம், நாங்க மாத்துவோமாடா? சுத்தமான தமிழனுக்கு பிறந்திருக்கோம் நாங்க. எனக்கு ரத்தம் கொதிக்குது. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை கூட நான் மேடை கீழே இருந்த மேடை போல போயிருந்தா கண்ணா பண்ணான்னு பேசியிருப்பேன். என்னங்க அநியாயம் இது? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 8 கோடி கிட்டத்தட்ட 6 கோடியே 80 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்த சட்டமன்றம், 100 ஆண்டு காலம் வரலாறு படைத்த சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பை சிதைத்து விட்டு நான் கேட்டது கொண்டதற்கு நினைப்பேன், தேசிய கீதம் பாடவில்லையா? என்ன சட்டமன்றம் என்ன லவ் பண்ணுற இடமா இது? நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு லவ் பண்ணுறவன் தான் காசு இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கியாவது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்படி இருந்து தொழிற்சாலை நம்ம வாங்கி கொடுத்துடலாம். நீ கேட்குறதே எங்கள் தன்மானத்தில் விலை கேட்குற, எங்கள் தாயோட மார்பை அறுத்தில்லை கேட்குற, நாங்கள் பேசுகின்ற தமிழை சிதைச்சு இல்லை கேட்குற. அதை கொடுக்கறத விட நாங்கள் செத்து போயிட மாட்டோம். இந்த தன்மான உணர்வும் தாய்மொழி பற்றும் இல்லாமல் போயிருந்தால் எங்களின் உயிர்கள் 60 உயிர் இந்த நாட்டில் போயிருக்காது. எத்தனை கட்சி அந்த தமிழ்நாட்டில் எவனா மொழிக்காக செத்துருக்கானா? சொல்லு, எந்த கட்சியாவது மொழிக்கு செத்த கட்சியை காட்டு. ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை செத்திருப்பான், ஒரு இனத்துக்கு இனம் சண்டை செத்திருப்பான். ஆனால் தன் மொழி சிதைக்கப்படுகிறது, இன்னொரு மொழி அந்த மொழியின் மீது திணிக்கப்படுகிறது என்று 50க்கு மேற்பட்ட உயிரை கொடுத்த ஒரு நாடு இந்தியாவில் உண்டென்றால் அது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல என்ன நினைக்கிறேன், நான் ஏதாவது பேசணும், இந்த பொங்கலுக்கு நான் எங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கணும். எங்கே அழுகிறாரு பாரு, சும்மாரே இருக்கிறது இல்லை. ரொம்ப சுத்தமானவர். அவ்வளோ சுத்தமாக இருக்கக்கூடாது நைனா. நம்ம முதலமைச்சரை தான் சொல்கிறேன், ரொம்ப சுத்தமானவர். குஷ்பு பேசிட்டேன். யார? நவீன காலத்து கண்ணகியம். 38 வருஷமா கண்ணகி மாதிரி வாழறேன். அதை பேசிட்டேன்னா நம்ம சிஎம்முக்கு கோபம் வந்துடுச்சு. இந்த கட்சியே கெதின்னு சாவறனேன், லைட்டில் நின்று பேசி பேசி கண்ணில் தண்ணி வடியுது, கண்ணை ரிப்பேர் பண்ணுறது கூட எனக்கு டைம் இல்லையே. எனக்குன்னு ஒரே ஒரு பொண்டாட்டி 38 வருஷமாக என் கூட வாழறால. அவள் பெற்று போட்ட 2 பொண்ணு இருக்குது, அதை கூட பார்க்காத என்னை பிடிச்சி 64 நாள் உள்ள வச்ச சிஎம் தான் இந்த சிஎம். ஏனென்றால் இந்த ஆட்சி ஒரு சார்பா நடக்கவில்லை என்பதற்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சாட்சி. பிஜேபி காரன் பேசினா, அது யார் அந்த பொண்ணு? ஒன்று
கஸ்தூரியா 4 நாளில் பெயில் கிடச்சிதா இல்லையாம்மா? கிடச்சிதா இல்லையா? அதுவும் பேசுதானே தான் பேச்சு, நானும் பேசுதானே பேசினேன். எனக்கு மட்டும் ஏம்மா 64 நாள்? என்ன நீ 64 நாள் இல்லை, 6 வருஷம் உள்ள வச்சாலும் இந்த திமுக கருப்பு சிவப்பு கொடியும் உதயசூரியன் சின்னத்தை இழக்க மாட்டான். என்னை உள்ள வச்சு விலை பேசினாங்க. வயசாகி போச்சு, இப்போ ஏன் கஷ்டப்படுற, வந்துட்டின்னா அது தரேன் இது தரேன்னா. நான் கேட்டேன், எல்லாம் தருவேன், எங்கள் தாத்தா கலைஞர் தோளில் போட்ட கருப்பு சிவப்பு துண்டை தருவியாடா, எந்திரான்னு சொன்ன உடனே சொன்னான், நீ இந்த ஜெயிலேருந்து எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன்னா. நான் சொன்னேன், எங்கள் பெரிய தாத்தா அம்பேத்கர் எழுதினார் இல்லை, என்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கும் அவர் தான் எழுதினார், நான் வெளியே வர்றதுக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் இன்னொரு 5 நாள் என்னை உள்ளே வைக்கலாம், இன்னொரு வாய்தா வாங்கலாம். அதை தவிர என்ன பண்ண முடியும்? உள்ளே வச்சு என்ன அடிப்பியா? முடியாது. நான் வாயில் கத்தி வச்சிருக்க ஆள், நாக்கு தான் என்னோட கத்தி, என்னோட ஆயுதம் அனைத்தும் என்னோட நாக்கு. அதனால் இந்த கட்சி ஏன் இப்படி இருக்கணும்? வேற எவனா என்ன பண்ணியிருப்பான்? ஓடி போயிருப்பான்ல. எங்கே போட்டனோ அங்கே தான் தேடுவேன். 64 நாள் போய் 8 மாதம் கட்சியில் இல்லை, 8 மாதம் கட்சியில் இல்லை. மேடையை பார்த்தா நான் இல்லாத மேடையே தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் எனக்கு மைக் இல்லை. செத்து போயிருக்கணுமா இல்லையா? நான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆனாலும் கலங்கலை. தினந்தோறும் அண்ணா அறிவாலயம் போனேன். எப்போ மன்னிப்பு லெட்டர் கொடுக்க மாட்டேன், நான் தப்பே செய்யலை, கொடுக்க மாட்டேன். செஞ்சுருந்தா 64 நாள் ஜெயிலில் இருந்தால் சரியாக போச்சு, என்னை விட்டு. அப்போ லெட்டரும் கொடுக்க மாட்டேன்ற, மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ற, தினந்தோறும் அறிவாலயம் வரைய ஏன் வர? இந்த அஸ்திவாரம் அடியில் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த 6 செங்கல் இருக்குது, எடுத்து கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். எங்கே இருக்குது? அடியில் இருக்குதுன்னு. அங்கேருந்து எடுக்க முடியாதுல்ல. அப்புறம்தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே, ஐயா கலைஞரின் வடிவில், கருணை வடிவில், நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன், யாரை பார்த்தாலும் அரவணைக்கின்ற பண்புக்காரன் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் என்னை அழைத்து, எது நடந்தாலும் நான் இருக்கிறேன், நீ போய் இயங்கு என்று என்னை உத்தரவிட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைத்தார். நான் அவர் போகின்ற ஊர்களை எல்லாம் கிராஸ் ஆகும் போதெல்லாம் சிரிப்பார் என்னை பார்த்து. தேவைப்படும் போதெல்லாம் என்னை வந்து பார் என்றார். நான் ஒன்றும் பார்க்கல, எனக்கு தேவை எதுவும் இல்லை. அதனால் இந்த கட்சி ஏன் இருக்கணும்? நம்ம 4 வருஷம் முடிய போகுது, ஆட்சிக்கு வந்துட்டோம். மாவட்ட கழகத்தின் மனமுள்ள செயலாளர் அண்ணன் வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்த கட்சி? உலகத்தில் எல்லாரும் கட்சி ஆரம்பித்தான், உலகத்தில் எல்லாரும் கட்சி நடத்துகிறான். இப்போ நேற்று வந்தவங்க கூட என்ன சொல்கிறான்? நேற்று வந்த ஆள், கட்சிக்கு வந்த ஆள் என்ன சொல்கிறான்? கட்சி ஆரம்பிச்சுட்டு 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நிற்பியா? நிற்க மாட்டேன். சரி, வேற என்ன தான் பண்ணுவேன்? ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். இன்னொருத்தர் வந்தார் 2021. எப்போ நீ பார்லிமெண்ட் தேர்தல் நில்லை, ஒன்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம், நேராக போகிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். ஏண்டா முதலமைச்சர் சீட்டு உங்கள் வாத்தா விட்டு சொத்தா? வரவும் போகிறவெல்லாம் நீங்கள் நேராக நிற்பீங்க, நேராக போய் உட்காந்துக்குவீங்க. 75 வருஷமாக இந்த மண்ணை பதம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் குச்சை வாங்கி சப்பிட்டு போயிடுவோமா? சொல்லு. வரவன் சொல்கிறான்ல, அவனை பேசாத இவனை பேசாதன்னு என்ன தலைவர் சொல்கிறாரு. வரவெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவன், வேலைக்கு உதவாதவன், நாட்டுக்கு ஆகாதவன்லாம் வருவானா? அவர் வந்தார் 2021 போயிட்டார், இவர் 2026 போயிடுவார். மக்களை யாரா பார்க்கறது? தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு கட்சி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. நிற்கலாமா வானாமான்னு ஓட்டெடுப்பு வச்ச கட்சியும் திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இல்லை. இந்த கட்சியோட நோக்கம் என்ன? இதே அக்கா தங்கச்சிங்க உட்காந்துருக்காங்க, இவங்களை இந்த மாதிரி சேரில் உட்கார வைக்கணும்.
கணவனை இழந்தாலும் என் தங்கைகள் கலர் புடவை கட்ட வேண்டும். கணவன் செத்து போனாலும் அவர்கள் சிக்கர் பொட்டையாவது வைத்திருக்க வேண்டும். அவர்கள் முகம் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். இதற்காக தந்தை பெரியார் போராடினார். ஒரு காலத்தில் உங்களை மேல் சட்டை போடுவதற்கு அனுமதி இல்லை. மேல் சட்டை போட்டால் உயர்ந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் ஜாக்கெட்டு போடணும். நம்மளை மாதிரி ஆள் ஜாக்கெட்டு போடக்கூடாது. போட்டால் வரி கட்டணும். எவ்வளோ கொடுமை! எல்லாம் பொம்பளை தானே, அது என்ன அவள் ஜாக்கெட்டு போடுவா, நீ போடக்கூடாது. தந்தை பெரியார் அதற்காக 200 ஆண்டுகளுக்கு முன்னால் போராடி உங்களை மேல் சட்டை போட வைத்தார். உன்னோட புருஷன் செத்து போயிடுறான், உடனே உன்னை தூக்கி நெருப்பில் போடுன்றான். உடன்கட்டை ஏறுதல், அதை தடுத்து நிறுத்தினோம். நீ செத்து போனா உன் புருஷன் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறான்ல. ஐயா கலைஞர் சொன்னாரு, நீ செத்தா அவன் கட்டினான்ல, அவன் செத்தா உனக்கு மறுமணம் செய்து வைக்கிறேன், அதற்கு நான் பணமும் தருகிறேன், நீ மறுகல்யாணம் பண்ணி வாழி என்று சொன்ன கட்சி திமுக. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? பொம்பளையா வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. சரி, அவங்களுக்கு என்ன தாண்டா வேலைன்னு கேட்டா, புருஷன் கூப்பிடுற போதெல்லாம் போனோம், புள்ள பெற்று போட்டுக்கினே இருக்கணும். நடந்துதா இல்லையா? எங்கள் ஆயா 22 பெத்தா, எங்கள் ஆத்தா 12 பெத்தா. அது வேற கௌரவமாக வெளியே கால் மேலே கால் போட்டுங்கன்னு 12 பெத்த 8 நின்றுச்சு, மிச்சம் போச்சு. இது என்னடா இது? லாட்ரி சீட்டு கதையா இது? இல்லை என்ன பொருளுக்கு செய்கிற வேலையா? 12 செஞ்சேன், 8 நல்லா வந்தது, மிச்சம் நல்லா வரலன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமா, எவ்வளோ கொடுமையா உங்களை கேவலப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த கேவலத்திலிருந்து உங்களை மீட்டு ஐயா கலைஞர் என்ன சொன்னார்? உங்களுக்கு கல்யாணம் ஆகும், 20-22 வருஷமா வாழ்ந்த உறவை, அப்பனை, ஆத்தாளை, மாமனை, மச்சினனை, அண்ணனை, தம்பியை, தங்கையை, அத்தனை பேரையும் விட்டுவிட்டு புது உறவோடு நீ ஒரு வீட்டுக்கு செல்கிறாய். கணவனை தவிர வேறு யாரும் அங்கே உனக்கு உறவு கிடையாது. அவன் ஒருவன் தான் ஆதாரம். ஒருவேளை அவன் சரியாக இல்லாமல் போனால் அந்த குடும்பமே உன்னை கொன்றுவிடும். படிக்காத பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தால், ஒருவேளை மாமியார் வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டால், கேஸை திறந்து உங்களை எரிய வைத்து விட்டால், நீங்கள் யாருக்கு எப்படி தகவல் சொல்வீர்கள் என்று ஏங்கிய எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான் சொன்னார், 8வது படித்திருந்தால் உனக்கு திருமண உதவி திட்டம் ரூபாய் 5000 தருவேன் என்று சொன்னார். 5000 பிச்சை அல்ல. இதற்காகவாது நீ படி தாயே, உனக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஆபத்தை அப்பனுக்கும், ஆத்தாளுக்கும், அண்ணனுக்கும், தம்பிக்கும் கடிதம் மூலமாக எழுதுவதற்கு உனக்கு எழுத்து தெரிவிக்கிறேன் என்று சொன்ன தாத்தா டாக்டர் கலைஞர். அவரை மேடை போட்டு திட்டுறானே, ரத்தம் குதிக்காதா? 8வது படித்தவுடன் சொன்னார், 10வது படித்திருந்தால் 10,000 தருகிறேன், கல்லூரிக்கு போனால் 30,000 தருகிறேன். மொத்தத்தில் சுருக்கமாக சொல்வதென்றால் தாத்தா கலைஞர் சொன்னார், என் தாய்மாரே, ஆணையோ பெண்ணையோ பெற்று போட்டு விட்டால், திருமணம் நடந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்படாதே. திருமண உதவி திட்டம் தாத்தா கலைஞர் நான் இருக்கிறேன், ரூபாய் 30,000 தருகிறேன். காதல் ஜோடி கல்யாணம் முடிந்தது, அவர்கள் ஆக்கி சாப்பிட தாத்தா நான் இருக்கிறேன், வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். அந்த இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி தருகிறேன். சந்தோஷமாக வாழ். சந்தோஷமாக வாழ்ந்து மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? உனக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சந்தோஷமாக சாப்பிட்டு பாலை கொடுத்து பிள்ளையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போகின்ற பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா?
+1 போனானா அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா அவன் காலேஜுக்கு போக வேண்டுமா? அவனுக்கு காசு கட்ட பணம் இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் திருமண உதவி திட்டம். அவளும் மாதமானாலா? அவளுக்கும் உதவி திட்டம். இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியம் பார். வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார். வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவனா இருக்கானா? அது மாதிரி இருக்கானாம்பா? இதுக்கு எவ்வளோ மூச்சு வாங்குச்சு தெரியுமா? எனக்கு ஒரு சாதனை செய்யறதே பெரிய விஷயம். அதை அடுக்கி சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு சாதனை. இதோட விட்டாரா? நான் சொன்னது இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு படிக்கிறவனுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டோம். இதை தாண்டி சொன்னோம்ல, அதை போகிறான் நொண்டி, அதை போகிறான் டப்ஸா, அதை போகிறான் ஒத்த கண்ணை. சொன்னோமா இல்லையா? அப்போ அவனை சொல்லும்போது அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, அவனை பெற்ற பெற்றோருக்கு எப்படி வலித்திருக்கும்? அவர்களுக்கும் வலிக்கவில்லை. எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவனை எல்லாம் அழைத்து சொன்னார், நீ நொண்டி இல்லை, நீ டப்ஸா இல்லை, நீ ஒன்றை கண்ணை இல்லை. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அப்புறம் சொன்னோம், அதோ போகிறான் பாரு 9. சொன்னமா இல்லையா? அதோ போகிறான் பாரு பொட்டை. சொன்னமா இல்லையா? ஏற்கனவே பெற்றவர்கள் அடித்து துரத்தி விட்டார்கள் அவனை. அவன் நடுவீதியில் நிற்கிறான். அவனை பார்த்து நாமும் காரி துப்புகிறோம். ஆனால் யாருக்கும் வலிக்கவில்லை. எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞருக்கு வலித்தது. நீ பட்டை இல்லை, நீ 9 இல்லை, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் உங்களை திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஸ்டேஷனில் ஒருத்தன் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு கருப்பு ஷூ போட்டு கொடி ஆட்டுவான்ல, ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் யார்? அவ்வா. அதே தண்டவாளத்தில் அதே பிளாட்பாரத்துக்கு கீழே காக்கி அரக்கால் டவுஜரு, அவாய் செப்பல், பின்னாடி பச்சை சிவப்பு கொடி, ஒரு சம்மட்டி ஏற்றுன்னு பிளக்கட்டை தட்டிட்டு போவான்ல, பார்த்துருப்பீங்கல்ல தண்டவாளத்தில். அவன்லாம் நம்மவா. இது எழுதப்படாத சட்டம். ஸ்டேஷன் மாஸ்டர் அவன்தான். நீ தண்டவாளம் தட்டுறது நீ தான். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ தண்டவாளம் தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடி ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆர்டர்னு தட்டுவார் இல்லை ஜட்ஜு, அவங்கெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு ஒருத்தர் இருப்பான்ல, சைலன்ஸ். 2:30 மணிக்கு கண்ணு மூச்சான்னா கூட சைலன்ஸ். அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு அது பழகி போச்சு. ஆனால் அவனெல்லாம் கூப்பிட்டு தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்த பிறக்கடா, நீ அடித்தா கட்டை சுற்றியும் அடிக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் ஐயா கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டி வச்சுருப்பான் மணி, அதை ஆட்டுறதெல்லாம் நம்ம ஆள். அதே உள்ள
வெள்ளி மணி வெள்ளி தட்டு வச்சு ஆட்டுவா. அவள் பேர் குஞ்சிமணி. மையா பனி பல கோயிலில் போய் கேட்டுப்பாரு. அவள் ஆட்டுவா. அதை அவள் தான் ஆட்டணும், நம்ம இதை தான் ஆட்டணும். தலைவர் கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கிய தலைவர் கலைஞர். அதை தாண்டி 1லேருந்து 5வது படிக்கிறதுல குழந்தை. எவ்வளோ அறிவு பாருங்க அவருக்கு. காமராஜர் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தார், எல்லாரும் கொண்டு வந்தான். ஆனால் கலைஞர் மட்டும்தான் சொன்னார், 1 முதல் 5 வரை பெண்கள் தான் வாத்தியாராக இருக்க வேண்டும், அவள்தான் பிள்ளை பெற தகுதி படைத்தவள், அவள்தான் பாலூட்ட தகுதி படைத்தவள், அவள் மட்டும்தான் குழந்தையை பாதுகாப்பாக காப்பாள். ஆகவே 1 முதல் 5 வரை பெண்கள் தான் டீச்சர். இதை தாண்டி இப்போ 8வது ஃபெயில் ஆயிடுறோம்ல. 8வது கலைஞர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆகிட்டினா 6 சப்ஜெக்டும் மறுபடியும் எழுதணும். காலேஜுக்கு போய் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டினா எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். இதுதான் சட்டம். அப்பணுமா, இதுதான் சட்டம். எந்த சப்ஜெக்டில் விட்டையோ அதை மட்டும் எழுதுறது கலைஞர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி இல்லை. கலைஞர் ஐயா வந்து தான் சொன்னார், இது என்னடா ஃபெயில் ஆகிட்டு எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிடுத, எதில் ஃபெயில் ஆனியோ அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதி நீ பாஸ் ஆனா நீ அரசுக்கு வேலைக்கு போகலான்னு சட்டத்தை போட்டவர் தாத்தா கலைஞர். தாத்தா கலைஞர் கதையை சொல்லவே 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். அவர் என்ன சொன்னார், என் தாய்மார்களே அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் துடைக்க போவீங்க, சித்தாள் வேலைக்கு போவீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் கொடுப்பான், சம்பளத்தை வாங்கிட்டு வந்து யார்கிட்ட, புருஷங்கிட்ட தான் கொடுக்கணும், அது விதி. இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் மறுநாள் வேலைக்கு கிளம்பலாம், பூ வைக்கலாம், தலை வரலாம், செப்பல் போடலாம், ஹேண்ட்பேக் மாட்டலாம், எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டிங்களா இல்லையா? இதை பார்த்து உங்களை பெற்ற அப்பா அத்தா அழுதானோ இல்லையோ, எங்கள் தலைவர் தளபதி அழுதார், ஒரே கையெழுத்து போட்டார். இன்று முதல் நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யலாம், அது உங்கள் விடியல் பயணம். 1000 ரூபா பஸ் ஃப்ரீ. வீட்டில் இருக்க பொம்பளெல்லாம் கேட்டா, நான் கொஞ்சம் கலராக இருக்கிறேன், என் வீட்டுக்காரன் கொஞ்சம் சந்தேக பிராணி, வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன், ஏன் கதின்னா அவர் சொன்னார், உனக்கும் உன் மகன் ஸ்டாலின் இருக்கிறேன், ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருகிறேன், அது உங்கள் உரிமை தொழில். இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பாதி பேருக்கு இல்லைன்னு. வெக்கத்தை விட்டு சொல்லவா, நமக்கு தான் இந்த கேமரா, வெக்கத்தை விட்டு சொல்லவா, என் பொண்டாட்டிக்கு 1000 ரூபா இல்லை. சைனெல்லாம் அவுத்துட்டு போயிருக்க மாட்டேன், துட்டு வாங்குறவர் பாரு எப்படி கிடையாது. ஏங்க 66 வயசாகி போச்சு, நான் 2004 ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கும் வேலை இல்லை, என் பொண்டாட்டிக்கும் வேலை இல்லை, 2 பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, எனக்கு இல்லைன்னு சொல்கிறது நியாயம்? எனக்கும் இல்லை. விஷம் கொடுத்தா கூட எனக்கும் கொஞ்சம் கொடு. ஏன்டா உனக்கு எதுக்கு விஷம்? பக்கத்து வீட்டுக்காரன் தகராறு பண்ணால் அவனுக்கு வச்சிடுறேன் இல்லையா? அந்த 1000 ரூபா ஏன் நான் வாங்கலைன்னா, நான் வாங்காத்தி கொடுக்காது கவர்மெண்ட்டு தப்பு இல்லை, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அந்த 1000 ரூபா அப்ளை பண்ணும்போது. என் முன்னாடி சத்தியமாக திமுக கிட்டேன்மே 5 பைசா வாங்க மாட்டேன்ட்டான். இருக்கும் இல்லை கோவம் இருக்கும்ல. ஏன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் அடி பின்னி எடுத்து அந்த வீடியோலாம் எடுத்துப்பார். அந்த 10 வருஷத்தில் நான் பேசினது, ஏன்னா நான் பேசினது கேஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். நான் போய் பெயில் வாங்கிட்டு வருவேன், அதுக்கு ஒரு 3 வாரம் தலைமறைவாக இருப்பேன்.